ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் குடமிளகாய் பஜ்ஜி. குடமிளகாய் 4, வெங்காயம் பெரிய சைஸ் 1, கொத்தமல்லி இலை 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1/2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, க்ரீன் சட்னி 1/2 கப்பு, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க ரெசிபிக்கு, சோடா மாவு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன். ஒரு பெரிய பவுலில் கடலை மாவையும் அரிசி மாவையும் போட்டுக்கோங்க. அதில் கரம் மசாலா, ஓமம், மிளகாய்த்தூள், சோடா மாவு, பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்கரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி தட்டக்கூடாது. ஒரு வானிலை எண்ணெய் வச்சுட்டு குடமிளகாவை அந்த பேட்டரில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை ஒரு டிஷ்யூ பவுலில் வச்சு அதுக்கு அடுத்து குடமிளகாவை எடுத்து 4 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள், உப்பு, க்ரீன் சட்னி. பாருங்கள், சுவையான குடமிளகாய் பஜ்ஜி ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.